இருக்கோம். நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? வீட்டுக்கு வந்தவங்க எப்படியா கேக்குறது? ஐயோ அப்படி நினைச்சுக்காதீங்க. நான் வேற மீனிங்ல கேட்டு நீங்க வேற மீனிங்ல புரிஞ்சுக்காதீங்க. கூட்டமே இல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஏதாவது கேட்கறதுக்கு தானே வந்து உட்காருவீங்க, அதான் கேட்டேன். ஏன்னா உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் வர மாட்டேனா? ஏமா தங்கச்சி, நீயுமே உங்க கூட சேர்ந்துட்டியா? சரில நான் கேக்குறேன். சரி அதெல்லாம் விடுங்க, நாங்க வந்த விஷயத்தை சொல்றோம். இப்ப எல்லாரும் எதையோ கேட்க தான் வந்திருக்கீங்க. ஆமா நீ அதை கேட்கறதுக்கு தான் வந்திருக்கா நீ. சரி கேட்க வந்ததை கேளுங்க. ஆனா கேட்கறதுக்கு உண்மையா பதில் சொல்லணும், ஓகேவா? கண்டிப்பா கீதா, கேட்கறதுக்கு உண்மையா தான் பதில் சொல்லுவேன். சொல்லு. பதில்லாம் வேணா, உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும். என்ன சின்ன குழந்தைங்களா கதை சொல்லணும்னு சொல்றீங்க? சின்ன குழந்தைங்க தான், உங்களுக்கு சின்ன குழந்தைங்க தானே. என்ன நீ உண்மைதானே? வர எல்லாரும் ரொம்ப ஓவரா பண்றீங்க. பின்ன அன்னிக்கிட்ட மரியாதையா பேசணும், அதனாலதான். சரி நீங்க சொல்லுங்க, உண்மையா தானே சொல்லுவீங்க? அட என்ன கதைமா, உண்மையா தான் சொல்ல போற, சொல்லு. உங்களோட காதல் கதை இப்ப சொல்றீங்களா எங்களுக்கு? இல்லனா நீங்க இப்ப எனக்கு சொல்லியே ஆகணும்னா? டேய் அதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் தானே, விட்டுருங்க. தாரா இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அம்மா கீழே ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க, அதுதான் சாப்பிட்டு வந்து அதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள நீங்க எல்லாம் கதை அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏமா நீ வேற, நாங்களே இப்பதான் பேச வந்திருக்கோம் அதுக்குள்ளயா? சரி உங்க காதல் கதையை சொல்லுங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமா இப்போ. எங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் தான்ப்பா, நீங்க சொல்லுங்க. ஹலோ காவியா, நேத்து நீ என்ன பண்ண? எங்க கிட்ட எல்லாம் எந்த வார்த்தையும் சொல்லவே இல்ல. ஐயோ நானே எதுவுமே பண்ணலையே. ரெட் கலர் கவுன் போட்டுட்டு என்னமோ பண்ண மாதிரி இருந்துச்சு, நாங்க பார்த்தோமே. ஐயோ அது வேற யாராவது இருக்குன்னா நாளா கிடையாதுனா? உனக்கு தெரியுமாடி என்னன்னா கோட் ஷர்ட் எல்லாம் போட்டு கிளம்புனா என்ன நினைக்கிறதா தெரியுமா காவியா? ஏதோ ஃபோன் வந்துச்சு, ஏதோ ஒன்னு போட்டுருந்துச்சு, நான் சரியா பார்க்கலடி. என்ன என்கிட்ட கேக்குற? உங்க அண்ணன் கிட்ட போய் கேட்காம என்கிட்ட கேட்டா? ஏடி அதிரா, அவகிட்ட கேட்டா தெரியுமா? நீ போய் உங்க அண்ணன் கிட்ட கேளு, நல்லாவே தெரியும். நீ வேற பச்சை குழந்தை. நீ உண்மையா சொல்ற, எனக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியாது. அப்படியாடி? 2 நாள் கழிச்சு ஏதோ ஒரு பதில் வருதாமாடி, என்னன்னு தெரியலடி. என்னடி சொல்ற அதிரா? ஆமாண்டி, என்னன்னு தெரியல, என்ன வரப்போகுதுன்னு தெரியல, பாப்போம். ஆனா நம்ம ஃப்ரெண்ட் கில்லாடி தாண்டி. நமக்கு அப்பவே டவுட் வந்துச்சு, ஏதோ ஒன்னு இருக்குன்னு. ஆனா பாத்தியா நமக்கு தெரியல. முதல்ல யார பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? ஓஹோ உனக்கு புரியுது அடி. சரி புரியாமலே இருக்கட்டும், விடு. ஆனா இவங்களே இப்படி தானே பேசிட்டு இருப்பாங்க, நீங்க ஆரம்பிங்க. கண்டுபிடிக்கிறோம்டி, 2 நாள்ல கண்டுபிடிக்கிறோம். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யாரு ப்ரோபோஸ் பண்ணீங்க, அத முதல்ல சொல்லுங்க எங்ககிட்ட. அதுல இருந்து நான் ஃபர்ஸ்ட் எப்படி மீட் பண்ணாங்கன்னு கேப்போம், சொல்லுங்க. இப்ப ரொம்ப முக்கியமா அந்த கதையெல்லாம் எங்களுக்கு முக்கியம் தான், உங்க கதையை கேட்டே ஆகணும். ஃபர்ஸ்ட் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு, அங்கதான் நாங்க மீட் பண்ணோம். பஸ் ஸ்டாண்ட்ல எதுக்கு? என்னோட ஸ்கூட்டி ரிப்பேர் ஆகி நின்னுட்டு இருந்துச்சா, அப்பதான் நாங்க 2 பேரும் மீட் பண்ணோம். இந்த ஸ்கூட்டி வேற உயிரை வாங்குது. இப்ப நம்ம எங்கயாவது போகணும்னு எடுத்தாதான் உயிரை வாங்கும். ஐயோ இந்த ஸ்கூட்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு, நம்ம இப்ப எப்படி போறது? யாராவது ஹெல்ப்புக்கு வந்தா கூட பரவாயில்ல, யாரும் ஹெல்ப்புக்கும் வரலையே. பக்கத்துல ஒரு அண்ணா இருக்காங்க, பஸ் ஏது வருதான்னு கேப்போம். பா என்ன கண்ணு இந்த பொண்ணுக்கு? அடேங்கப்பா, இப்படி ஒரு கண்ணு இருந்தா அவ்வளவுதான்ப்பா. ஹாய்ண்ணா. ஐயோ என்ன அண்ணான்னு சொல்லிருச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஏன் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருக்கீங்க சூரியனா? வேற எதுக்காக? பஸ்ஸுக்காக தான். உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து கார் இருக்கு, அப்புறம் நீங்க அதுலயே போலாம, எதுக்கு பஸ்ல? ஒருவேளை கார் ஓட்ட தெரியாம இருந்திருக்கும். பைத்தியம், அதுக்கு டிரைவர் வச்சு ஓடி இருக்கலாமே, அதானே. எனக்கு கார்ல எல்லாம் போகிறதுக்கு அவ்வளவு பிடிக்காது, பஸ்ல போனா சூப்பரா இருக்கும்னு சொல்லி தான் போனோம். நீங்க மட்டும் தனியாவா? ஆமா தனியா தான். வேற யார் ஃப்ரெண்டு அங்க இருந்து வந்துருவான், அதனால அப்படியே போயிடலான்ட்டு. சூப்பர்ண்ணா. அன்னைக்கு பார்த்த கண்ணு இது வரைக்கும் மறக்க முடியாத கண்ணு தான் இந்த கண்ணு. ஆமா அதுவும் கரெக்ட் தான். அன்னைக்கு பார்த்த அந்த கண்ணு அப்பவே லவ் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா பொசுக்குன்னு அண்ணன்னு சொல்லிட்டாங்களே. அப்புறம் எப்படி நீங்க கரெக்ட் பண்ணீங்க? வாங்க சொல்றேன். ஆனா ஸ்கூட்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிருச்சு, பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு தெரியுமா? பஸ் தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருமா. இங்க ஏதாவது மெக்கானிக்கல் தெரியுமாண்ணா? நீங்க போங்க, நானே கொண்டு வந்து விட்டுறேன். ஐயோ அண்ணா அதெல்லாம் வேண்டாண்ணா. ஏமா என்ன பார்த்தா திருட மாதிரி தெரியுதா? அதை விட கொஞ்சம் மோசமா தான் தெரியுது. பாரு, உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதுக்கு என்னென்ன பண்றேன்ட்டு. நீங்க மெக்கானிக்கல் எங்க இருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க பாத்துக்கறோம். மெக்கானிக் ஷாப் இன்னும் 2 கிலோமீட்டர் போகணும், போங்க. ஐயோ 2 கிலோமீட்டரா? ஆமா, என்ன 1 கிலோமீட்டர்லயே வரும்னு நினைச்சீங்களோ? சரி நான் போயிட்டு வரேன். ஏன் பஸ்ல வரலாம்ல? ஸ்கூட்டி யாராவது திருடிட்டு போயிட்டாங்கண்ணா. டப்பா ஸ்கூட்டி அதை யாராவது திருடிட்டு போறாங்களா? ஐயோ இது எங்க உயிரண்ணா. ஐயோ தயவு செஞ்சு இந்த அண்ணாங்கிற வேர்டு மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிடுங்களே. பரவாயில்லை விடுங்க, அண்ணன் கூப்பிட்டாதானே நல்லா இருக்கு. ஐயோமா, என்ன ஃப்ரெண்டாவே நினைச்சுக்கோ, தயவு செஞ்சு அண்ணன் மட்டும் கூப்பிடாத. சரியா? அண்ணன் கூப்பிடுறியா? உன் பேர் என்ன? ஐயோ பேரெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. நான் அவ்வளோ கேவலமானவளா இல்ல, சொல்லு பரவாயில்ல. பேரு நந்தினி, உங்க பேரு? அண்ணனோட பேர் எதுக்கு? பேர் சொல்லியா கூப்பிட போற? சும்மா சொல்லுங்க, பேர் சொல்லியே கூப்பிடலாம். என்னோட பேர் சூர்யாடா. சூப்பர்ங்க சூர்யா, பேர் சூப்பர். ஏன் பேர் மட்டும் தான் நல்லா இருக்கா? ஆமா சூர்யா, உங்க பேர் மட்டும் தான் நல்லா இருக்கு. ஆனா உங்களை எங்கேயோ பார்த்த ஞாபகம், டக்குன்னு எங்கன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. என்ன போய் நீ பாத்திருக்கியா? பாத்திருக்கேன், எங்கன்னு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆமா காலேஜுக்கா? ஆமாண்டா, காலேஜுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நீங்க? ட்ரைனிங் இருக்கு, ட்ரைனிங்காக போயிட்டு இருக்கேன்.
எந்த காலேஜ்? இங்க பக்கத்துல இருக்க மெடிக்கல் காலேஜ் தான். ஓ அதனால தான் உங்களை எங்கேயோ பார்த்த ஞாபகமா? ஏமா? ஏன்னா அதுக்கு பக்கத்து காலேஜ்ல தான் நானும் படிச்சாதான் கேட்டேன். ஓ அப்படியா, ஓகேடா. கேட் முன்னாடியே வாட்ச்மேன் மாதிரி நின்னுட்டு இருப்பீங்களா, நீங்க தானே அது? ஐயோ அது நான் கிடையாதுப்பா. நல்லா போய் சொல்லுங்க சூர்யா. பார்த்த உடனே ரெண்டு பேருக்கு என்னமா பேச்சு? இதோ ஒரு 10 வருஷம் பேசின மாதிரியே பேசிட்டு இருக்கீங்களே. அதான் அண்ணியும் நம்மள மாதிரியே இருக்காங்க பாரு. டேடி இந்த அண்ணிய சொல்றத மட்டும் விட்டுறீங்களே. முடியவே முடியாது அண்ணி. ஆமா நீ ஏன்னா நீங்க எங்க அண்ணனை அண்ணா அண்ணான்னு சொல்லி வெறுப்பேத்திருக்கீங்களே. அது சும்மா சொன்னது. நாங்க உங்களை அண்ணன் நம்ப கூப்பிடுவோம். சரி சரி அடுத்த கதையை சொல்லுங்க. அதுக்கப்புறம் நானும் அங்க இருந்து கிளம்பியாச்சு, அவளும் அங்க இருந்து கிளம்பிட்டா. ஆமா நீ எதுல போனீங்க? வேற எதுல பஸ்ல தான். அப்ப சூர்யா நீங்க? என் ஃப்ரெண்டு பைக்ல வந்துட்டான்னு அப்படியே போயாச்சு. என்ன சூர்யா நான் ஒரு காதல பிக்கப் பண்றதுக்கு பஸ்ல போக மாட்டீங்களா? அதான் ஸ்கூட்டியை பிக்கப் பண்ணி போயிட்டு இருந்தேனே, அப்புறம் என்ன? ஓ அப்ப அந்த ஸ்கூட்டியை நீங்க தான் எடுத்துட்டு போனீங்க. 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்க அந்த மெக்கானிக் ஷாப்ல தான் விட்டுட்டு வந்தோம். ஸ்கூட்டி கிடைச்சிச்சா நீ? அதெல்லாம் கிடைச்சிருச்சுப்பா. நான் கூட ஸ்டார்டிங்ல உங்க அண்ணனை பார்த்து தப்பா நினைச்சிட்டேன். ஸ்கூட்டியை கரெக்ட்டா கொண்டு வந்துட்டாரு. பாத்தியா உங்க அண்ணனை என்னென்னதான் நினைச்சிட்டு இருந்திருக்காங்கன்ட்டு. எங்க அண்ணனை போய் தப்பா நினைச்சிட்டீங்களே. அது அந்த டைம்ல பார்த்த உடனே தோணுச்சு அவ்வளவுதான். ஸ்கூட்டி எங்க போய் கொடுத்தீங்க? அதே பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னுட்டு இருந்தோம். அவங்களும் கரெக்டா வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்ப செகண்ட் மீட்டிங் எங்க? செகண்ட் மீட்டிங் வந்து அந்த கேட்ல நான் வாட்ச்மேன் நின்னுட்டு இருந்தேன்னு சொன்னாங்கல்ல, அந்த கேட்ல. அப்ப எல்லாரும் மீட் பண்ற மாதிரி தான் நீங்களும் மீட் பண்ணிருக்கீங்க. அப்ப போச்சு. நீங்க வாட்ச்மேன் நின்னுட்டு இருக்கறத அவங்க உண்மையா ஒத்துக்கிட்டாங்க. ஏன் சூர்யா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல சூர்யா? என்னமா பண்றது, அங்க வந்து நின்னா இவ்வளவு எதிர்ச்சியா வந்துட்டா. முதல்ல நீங்க எதுக்கு அங்க போய் நின்னுட்டு இருக்கீங்க? ஏன்னா என் ஃப்ரெண்ட் அங்கதான் வருவான், அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரி அதெல்லாம் விடுங்க. எப்பதான் நீங்க ரெண்டு பேரும் ப்ரோபோஸ் பண்ணீங்க? தயவு செஞ்சு அந்த கதையை சொல்லுங்க. அதுக்காக தான் நாங்க வெயிட்டிங். ரெண்டு பேத்துல யார் ப்ரோபோஸ் பண்ணீங்கன்னு பாப்போம். ஒரு நிமிஷம். நீங்க பார்த்த உடனே காதல் வந்துருச்சு உங்களுக்கு சூர்யானா? பார்த்த உடனே காதல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் மீட் பண்ணும்போது இன்னமும் காதல் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் போய் சொல்லலாமா சொல்ல வேணாமான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அப்ப நீங்க தான் ப்ரோபோஸ் பண்ணீங்களா? உங்களுக்கே புரியும் இந்த கதையை சொன்னா யார் ப்ரப்போஸ் பண்ணாங்கன்ட்டு. சரி சொல்லுங்க சூர்யா, யார் ப்ரோபோஸ் பண்ணா? ஆயிங்க, ரோஸ் பூலாம் சூப்பரா இருக்கு. நல்லா தானே இருக்கும். நான் கையில வச்சிருக்கேன்ல. ஆமாங்க, எங்கேயாவது திருடிட்டு வந்தீங்களா ரோஸை? என்னங்க நீங்க சொன்னதுக்கு நீங்க பழி வாங்குறீங்களோ? இல்ல கேக்குறேன், கையில அழகா வச்சிருக்கீங்களே தான் கேட்டேன். ஒரு பொண்ணு ரோஸ் வச்சிருக்குன்னா யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ண போகும். இல்லாட்டினா அந்த ரோஸ் அவ்வளோ அழகா இருக்கும், அதனால வச்சு பார்த்துட்டு இருக்கோம். நீங்க எதுக்காக வச்சிருக்கீங்க? நீங்களே கெஸ் பண்ணுங்க பாப்போம். எனக்கு என்னமா தெரியும் நீ மனசுல நினைச்சிருக்குது. சரி அதெல்லாம் விடுங்க. இந்த ரோஸ் என் கையில இருக்கிறது சூப்பரா இருக்கா? சூப்பரா தான் இருக்கு. அது அப்படியே இன்னொருத்தங்க கைக்கு போகுது. அவங்க கைக்கு எப்படி இருக்கீங்க நீங்களே சொல்லிடுறீங்களா? தாராளமா. இந்த ரோஸ் என் கையில இருக்கிறத விட உங்க கையில இருந்தா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். என் கையில இருந்தாலும் ரோஸ் நல்லா இருக்காதுப்பா. ஏன் இந்த ரோஸ் உங்க கையில வந்தா நீங்க பத்திரமா பாத்துக்க மாட்டீங்களா? பத்திரமா ரோஸை பாத்துக்குவேன். ஆனா என்கிட்ட இருக்கிறது நல்லா இருக்குமான்னு தெரியலையே இந்த ரோஸ். இந்த ரோஸ் உங்க கூட இருந்தா தான் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரோஸ் உங்க கையிலே வச்சுக்கோங்க, இதுதான் சூப்பரா இருக்கும். சரி நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் சொல்லுங்க. இந்த ரோஸ் உங்க கைக்கு வந்தா நல்லா வச்சுக்குவீங்களா வச்சுக்க மாட்டீங்களா? தெரியலையே. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், உங்ககிட்ட நான் இருந்தா சந்தோஷமா இருப்பணும்னு தோணுது. நல்லா தானே இருக்கும். உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான்ப்பா. நீங்களே சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன? இப்போ நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா? என்ன சொன்னீங்க? இந்த ரோஸ் என்கிட்ட இல்ல நீங்க என்ன சொன்னீங்க? ரிட்டர்ன் சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் நான் உங்க கூட இருந்தா சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணும் புரியலையே. இன்னமா புரியல? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றேன். நந்தினி உண்மையாலுமே வா? உண்மையாலுமே தான். காத்துல சூடம் போல கரையிற உன்னால, காத்துல சூடம் போல கரையிற உன்னால, கண்ணாடி வல முன்னாடி விழ என் தேகம் மெலிஞ்சா. என்னடா ஆச்சு? ஃபர்ஸ்ட் சூர்யானா தான் லவ் பண்ணாரு. நீங்க எப்படி ப்ரோபோஸ் பண்ணீங்க? இதே டவுட் தான் எனக்குமே வந்துச்சு. ஒரு 2 டைம் தான் மீட் பண்ணிருப்போம், அதுக்குள்ள காதல் வந்துருச்சான்னு எனக்கு டவுட் வந்துச்சு. நான் லூசானா? நீங்க பார்த்த உடனே காதலிக்கலாம், அவங்க பார்த்த உடனே காதலிக்க கூடாதா? இல்ல, பார்த்த உடனே என்கிட்ட அவ்வளவு சிரிச்சு பேசினாங்க. என்கிட்ட என்னமோ ரொம்ப நாள் பழங்கின மாதிரி பேசினாங்க. அதான் கேக்குறேன். இன்ன வரைக்குமே இதுக்கான ஆன்சர் என்கிட்ட வரவே இல்லை. அப்ப உங்களுக்கே தெரியாதா? அதானே சூர்யா, உங்களுக்கே தெரியாதா? சுத்தமா தெரியாது. இன்ன வரைக்கும் கேட்டேன், பதிலே வரல என்கிட்ட. சரி இப்ப சொல்லுங்க, எதுக்கு ஸ்டார்டிங் அவங்க கூட ஏதோ பழகுன மாதிரி பேசுனீங்க? அப்பவே புரிஞ்சுச்சு. இருந்தாலும் நீங்க அங்கதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்களே போய் ப்ரோபோஸ் பண்ணும்போது எனக்கு சின்ன டவுட்டா இருக்கு. நீ டவுட் பட்டது என்னமோ உண்மைதாமா? அப்ப எங்கேயோ பார்த்திருக்கீங்க. ஆமா நான் இவரை முன்னாடியே பார்த்திருக்கேன். எத்தனை நாளா தெரியும்? கிட்டத்தட்ட 1 இயரா எனக்கு தெரியும். என்னது? ஷாக்கா கோரமா? 1 இயரா எனக்கு தெரியும். சூர்யாவுக்கு மட்டும் தான் அது ஃபர்ஸ்ட் மீட்டிங். என்னது சூர்யால மட்டும் தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்? அப்ப ஏற்கனவே நீங்க முன்னாடி பார்த்திருக்கீங்களா? சூர்யாவை ஏற்கனவே முன்னாடியே பார்த்திருக்கேன். கிட்டத்தட்ட 1 இயர் நான் பார்த்திருக்கேன். பட் அந்த 1 இயர்ல மொத்தமாவே 11 மந்த் தான் எனக்கு தெரியும். 1 மந்த் வந்து சும்மா ஸ்டார்டிங் 1 மந்த் அவரை பார்த்துட்டு இருப்பேனே தவிர காதல்
எனக்கு அவர்கிட்ட போய் எப்படி பேசுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஏதாவது நம்மளே பிளான் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லி தான் அன்னைக்கு டயர் பஞ்சர் பண்ணி விட்டேன். ஓ அப்ப அந்த இது நீங்க பண்ண வேலைதானா? ஆமா அப்பதானே வந்து பேசுவாரு, அதனாலதான் பேச வச்சேன். பாருங்க நான் உங்களை எப்படி ஏமாத்தி இருக்காங்கன்னு. ஆமா உங்களுக்கு எப்படி சூர்யாவை பிடிச்சிச்சு? அதெல்லாம் விட எப்போதுமே பணக்கார திமிரை எங்கேயுமே காட்டினதில்ல. அவரை கேளு, ஃப்ரெண்டுக்காக பஸ்ல வருவாரு, ஃப்ரெண்டுக்காகவே போவாரு, ஃப்ரெண்டுக்காக உயிரே கொடுப்பாரு. பட் அந்த ஃப்ரெண்ட் இவரை மதிக்காம போயிட்டாங்க, அவ்வளவுதான். ஓ அப்ப அது உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியுமா? ஆனா ரொம்ப நல்லவரு, ஃப்ரெண்டுக்காக எது வேணாலும் செய்வாரு. அந்த இதுல காதல் வந்ததுதான். ஏன்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னால எனக்கு அந்த டைம்ல காதல் வந்ததுதான். அது இல்லாம பணக்காரன்ற திமிரை காட்ட மாட்டாரு, எல்லாத்துக்கிட்டையும் நார்மலா பழகுவாரு. சூப்பர், உங்களோட ஸ்டோரி அவ்வளோ சூப்பரா இருக்கு சூர்யாண்ணா. அதுவும் நீங்க பணக்காரங்கிற திமிரை காட்டாம இருந்தீங்களே, சூப்பர்ண்ணா. ஆமாண்ணா, அதுல ஏன் ரொம்ப கிரேட்ண்ணா. ஆனா என்ன ஒரு காமெடினா, உங்க ப்ரப்போஸ் பண்ணதே உங்களுக்கு தெரியல பாத்தீங்களா, அதான் காமெடி. திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணவும் எனக்கு எதுவுமே தெரியல. அப்புறம் என்ன சூர்யா சொல்லிட்டே இது பண்ணுவாங்க? இவ்ளோ காதலிச்சீங்க, நீங்க தான் காதலிச்சீங்க, அப்புறம் ஏன் பிரிஞ்சீங்க? அதுக்கெல்லாம் காரணம் உங்க ஃப்ரெண்ட் சூர்யா தான். எங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணாங்க? அப்பவே நான் வரேன்னு சொன்னேன், பட் சூர்யா அம்மா அப்பாவை பார்த்துட்டு நீ அங்கேயே இருன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன அமெரிக்காவுக்கு கூட்டு போயிட்டாங்க. அதனால அதுல இருந்து பாக்குறதும் இல்ல பேசுறதும் இல்ல. ஏன் சூர்யாலாம் நீங்க தேடினதே கிடையாதா? தேடினதே கிடையாதுன்னா இல்ல, ஃபுல்லா நான் தேடிட்டு இருப்பேன். நான் உங்க யாருக்குமே தெரியாது, அவ்வளவுதான். அதனாலதான் அப்பப்ப ஆஃப்டர்நூன்ல போயிருவீங்களா? ஆமாண்டா, அதனாலதான் அப்பப்போ ஆஃப்டர்நூன்ல போயிருவேன். ஏன் சூர்யா போய் 1 இயர்மே நீங்க தேடினீங்களா? 1 இயரா தேடினேன். நான் என்ன நினைச்சா அவங்க அம்மா அப்பா கிட்ட விட்டுட்டு வந்தா அவங்க எங்கேயும் கூட்டு போக மாட்டாங்கன்ற தைரியத்துல விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. எல்லாம் கேளுங்க, என்ன எதுக்கு விட்டுட்டு வந்தாருன்னு கேளுங்க. நான் பாட்டுக்கு வந்திருப்பேன். இல்ல நான் நீங்க பண்ணதானே கரெக்ட். ஓ என்ன அண்ணி பக்கம் சப்போர்ட் பண்ணாம உங்க அண்ணன் பக்கம் சப்போர்ட் பண்ற? கூட்டிட்டு வந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? உங்க மேல வெறுப்பையே காட்டியிருப்பாங்க. ஆமா, கூட்டிட்டு வந்திருந்தா உங்களை வெறுக்கதான் செஞ்சிருப்பாங்க. இப்ப பாருங்க, எங்களுக்கு ஒரு நல்ல அண்ணன் கிடைச்சிருக்காங்க அன்னைக்கு உங்களை விட்டுட்டு வந்தனால. ஓய் ஓய் எல்லாம் பாத்தீங்களா? ஐயோ அண்ணி, உண்மையாதான் சொல்றோம். உங்களை அங்க விட்டுட்டு வந்தனாலதான் எனக்கு ஒரு நல்ல அண்ணா அப்பா அம்மாலாம் கிடைச்சிருக்காங்க தெரியுமா? இப்ப எனக்கு பிடிச்ச அண்ணி வேற. இல்லாட்டினா அங்க இருந்து வீட்டை மாறி இருக்க மாட்டாங்க, என்ன வந்து பாத்திருக்க மாட்டாங்கல்ல. இதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் வேணாப்பா. சரி அதெல்லாம் விடுங்க. அப்புறம் உங்க கல்யாணத்துல அவ்வளவு ஹாப்பியா இருந்த மாதிரி இருந்தீங்க. அம்மாக்காக ஓகே அப்படின்னு ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க. அது ஒண்ணும் கிடையாது. மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நைட் ஆனா டைரி எழுதிட்டு இருப்பேனா, அந்த டைரியில எல்லா பாரத்தையும் கொட்டிடுவேனா, அதனால அவ்வளவு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குமா. அம்மா அப்பா வேற கல்யாணம் பண்ணு உயிரை வாங்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் அப்பயுமே கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி சூர்யா வந்துட்டாருன்னா நான் போலான்னு தான் இருந்தேன். வரலன்னா என்ன பண்ணிருப்பீங்க? வரலன்னா கண்டிப்பா நானே கல்யாணத்தை நிப்பாட்டியிருப்பேன். போய் தேடி இருக்க மாட்டீங்களா? போய் தேடி இருக்க மாட்டேன். அவரா வந்து தேடி வருவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இன்னொரு சைடு அவர் கல்யாணம் பண்ணிருப்பாரோன்னு ஒரு தாட். நம்ம தேடி போய் அவங்கக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. ஆனா நீ உங்க காதலனுக்காக காதலியை விட்டு கொடுத்துட்டீங்க பாத்தீங்களா? நீங்க பெஸ்ட் தானி. ஆமா, சப்போஸ் சூர்யாவும் வரல, நாங்களும் வரலன்னா என்ன பண்ணிருப்பீங்க? அதான் சிவாவே கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டாரே. அப்படி கேட்கல, அங்க வேற யாராவது இருந்திருந்தா ஒரு நிமிஷம் கூட யோசிச்சிருக்க மாட்டேன், கல்யாணத்தை நிப்பாட்டியிருப்பேன். அதான் கேக்குறேன், எப்படி நீ? எனக்கு வேற யாருக்கும் கழுத்தை நீட்டுறதுக்கு விருப்பம் இல்ல. நான் அது வரைக்கும் என்ன நினைச்சேன், அம்மா அப்பா கொஞ்சம் நேரமாச்சு சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் பண்ணேன். எல்லாத்துக்கும் முன்னாடி அவமானப்படுவாங்களே, அப்பவாது என் காதல் புரிஞ்சிருக்குமோன்ற ஒரு தாட் தான். நான் என்னதான் பண்ணாலும் சூர்யாவை மறக்க மாட்டேன்னு அம்மா அப்பாக்கு தோணி இருந்துச்சுன்னா, அம்மா அப்பா வந்து புரிஞ்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா இப்பவுமே புரியலையே. நீங்க கவலையே படாதீங்க, சில அம்மா அப்பா அப்படிதான் இருப்பாங்க. உங்க அம்மா அப்பா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. நம்பிக்கை இருக்கு, பார்க்கலாம். சில பேத்துக்கு காதல்னா வெறுப்பு. எங்க அம்மா அப்பாவை பாத்தீங்களா, காதல்னா வெறுப்பே இல்லை, அவங்களே காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணாங்க. அம்மா அப்பாவை காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணாங்க. நிறைய டைம் கேட்டிருக்கேன். சூர்யா அது மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பாரு. என்ன இதுக்கு மேலே அவரை காதலிச்சிட்டு இருந்திருந்தா உங்களை பத்தி கண்டிப்பா சொல்லிருப்பாங்க சங்கீதா. 24 ஹார்ஸ் உங்களை பத்தி தான் சொல்லிருப்பாங்க. எங்கன்னு எங்களை பத்தி தானே பேச்சு. வீட்டுக்கு வந்திருந்தா உங்களை பத்தி பேசியிருப்பாங்க. டேய் அண்ணனை இன்சல்ட் பண்ற பத்தியா? ஆனா அது இன்சல்ட் இல்லனா, அதான் உண்மை. ஆமா, நீங்க எதுக்கு காலேஜ் விட்டு வந்தீங்க சூர்யானா? என் ஃப்ரெண்ட் பண்ண வேலை. அது இல்லாம எனக்குமே அந்த காலேஜ்ல படிக்க விருப்பம் இல்ல. ஏன் என்னாச்சு? அந்த காலேஜ்ல படிச்சா நந்தினியோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்குமா, அதனால விருப்பம் இல்லாம அங்க இருந்து வந்துட்டேன். சரி அதெல்லாம் ஓகே. அங்க இருந்து 1 மந்த் எதுக்கு அங்க போனீங்க? அந்த இடத்துலயாவது ஃப்ரீயா இருக்கும்னு நினைச்சேன். பட் இல்ல, சரி இங்கே ரிட்டர்ன் வந்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்க வந்துட்டோம். அங்க காலேஜுக்கு அட்மிஷன் கிடைக்கல, எங்களுக்கு அங்க இருக்கவும் பிடிக்கல, அதனால தான் இங்க வந்துட்டோம். எங்க அண்ணன் கிரேட் தான்